மது அம்மாவும் சந்திரகலாவும் பேசிகிட்டு இருக்கிறத சரஸ்வதி கேட்குறாங்க. கோதத்தை எப்படி மயக்கம் போடலை அப்படின்ற உண்மையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் வேறு ஏதாவது பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் உங்கள் 2 பேரையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ தான் உங்களோட பிளான் எனக்கு தெரிய வந்துச்சு. நீங்கள் வச்ச காஃபியை நான் மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. அப்புறம் அத்தை எப்படி மயங்கினாங்க அப்படின்ற சந்தேகம் தானே உங்களுக்கு இருக்குது. அத்தை சாப்பிடாம இருந்ததுனால அவங்களுக்கு லோ பிபி வந்து மயங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கை வைத்தியம் பார்த்து அவங்களுக்கு சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க. உங்கள் ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி கீழ்த்தனமாலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க சரஸ்வதி. சரஸ்வதியோட அப்பா அவரோட வீட்டில் நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்கிறாரு. அங்கே ஃபஸ்ட் டே நடந்த ரிசப்ஷனோட ஃபோட்டோ வருது. இல்லை சரஸ்வதி நிற்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. இவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே பொய் சொல்லிட்டு அவள் போயிருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக இருக்கிறாரு. அருணையும் திட்டுறாரு. யார் வீட்டில் போய் கொண்டு போய் விடுறோம், அது யாரோட ஃபங்க்ஷன், நீ கொஞ்சம் கூட நோட் பண்ண மாட்டேயாடா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஃபங்க்ஷன் முடிச்சு சரஸ்வதி வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. சரஸ்வதி இப்போது ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து கிளம்பி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க. சரஸ்வதி, நான் இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு தமிழ் கிட்டக்க சொல்கிறாங்க. தமிழ் சரஸ்வதி கிட்டக்க சந்திரகலா நடந்த விதத்துக்கு மன்னிப்பு கேட்குறாரு. இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களே, உங்கள் அம்மாவை கல்யாணத்தை பார்க்க விடாமல் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க சரஸ்வதி. அதோட இந்த எபிசோட் முடியுது. சரஸ்வதியோட அப்பா சரஸ்வதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான பிரச்சனை பண்ண போகிறாரு, அதை எப்படி சரஸ்வதி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.